பேசுற கேக்குதா பிள்ளை? Good evening. கேக்குது சார். Good evening, sir. பேசுற கேக்குதா பிள்ளை? கேக்குது சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே, பிரசன்டேஷன் ஷேர் பண்றேன் 1 minute. சார் எனக்கு தாவர பல்வகை மேல ஒரு டவுட் இருக்கு சார். ஓகே, என்ன டவுட்? சார், இலைகள் மூலம் பதிய முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் தாவரம் என்னது சார்? ஓகே, தஸ்வின் கேட்ட கேள்விக்கான ஆன்சர்ஸை நாங்க பொதுவாக கேட்டு பார்ப்போம். இலைகள் மூலமாக பதியமுறை இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரம் எது? கடந்த கிளாஸ்ல பார்த்தது சார், சதைக்கரைச்சான். ஓகே, தஸ்வினுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டா? இதுல விடை கொடுத்திருக்காங்க சார். திக்கோனியா, வெங்காயம், செவ்வரத்தை மூங்கில்னு சொல்லி. பெகோனியா. தஸ்வின், பெகோனியாவும் பெகோனியாங்கிறது ஒரு தாவரம் தான் தஸ்வின். இருங்க, நான் பெகோனியா காட்டுறேன். 1 minute இருங்க. 1 minute ஷேர் பண்றேன். பெகோனியா தாவரம் பார்க்கணும் நாங்க. பெகோனியா then begonia தாவரம். Good evening. Good evening, sir. Good evening. தஸ்வின், இந்த பாருங்க இருக்கு, இது பெகோனியா தாவரம். இதற்கு பெகோனியா தாவரம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது சார். சியத் சஃபாட்ட இருக்கு. ஓகே, இப்படிதான் தாவரம் வேண்டா பல்வேறு பிரதேசங்கள்ல இருக்கிறது. Good evening, sir. Good evening. ஓகே சார், இன்னொன்னு சார், காற்றுக்குரிய தண்டுகளில் உணவை சேமிக்கும் தாவரம் எது சார்? கித்தூள், பிரண்டை, வற்றாலை, உளவை. ஓகே, பிளே யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவோமே. தஸ்வின் கேள்விக்கு ஆன்சர் கொடுங்க. காற்றுத்தண்டில் உணவு சேமிக்கும் தாவரம் விலங்கல்ல? கேள்வி என்னக்கா சொல்றீங்களா? தஸ்வின், திரும்ப கேளுங்க பாப்போம் உங்களோட கேள்வியை. காற்றுக்குரிய தண்டுகளில் உணவை சேமிக்கும் தாவரம் கித்தூள், பிரண்டை, வற்றாலை, உளவை. ஓகேவா? ஓகேவா? கருப்பட்டி எல்லாம் தண்டில உணவு சேமிக்கிற காற்று தண்டுல. ஓகே, சோ கித்துள், கரும்பும் வரும் கித்துளும் வரும். காற்றுத்தண்டில் உணவு சேமிக்கும் தாவரங்கள். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம் சார், நான் உங்களுக்கு தொட்டாவாடி தாவரத்துல வேற போட்டோ போட்டிக்கு சார். அதான் பாக்குறேன். இங்க பாருங்க, போட்டோ போட்டிருக்காங்க. ஃபஹீமா போட்டிருக்காங்க. பாருங்க,
சார் அதுல நான் ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணி காட்டிக்குது. அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தா அந்த வெள்ளை கலருக்கு இது விளங்கும் சார். பொறுங்க, இப்பதான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். வெரி குட் சூப்பர். ஓ, தொட்டாச்சுருங்கி தாவரத்தின் வேறு சிறுகணுக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க ஃபஹீமா, அப்படித்தானே? எஸ் சார். வெரி குட். பாருங்க, எங்கட ஃபஹீமா வந்து ஒன் டைம்ல போய் சாரி, எனக்கு கொஞ்சம் இன்றைக்கு குரல் விலை எவ்வளவு நல்லா இல்லை. ஓகே, இந்த பாருங்க, அட தொட்டாச்சுருங்கி தாவரம் உண்ட பிடுங்கி அந்த வேர் சிறுகணுக்களை காட்டியிருக்கிறாங்க. இந்த பாருங்க சார், தொட்டாச்சுவீங்க எப்படி சார் பிக்கிறது? அதான் வேரோட சியத் தொட்டாச்சுருங்கிய பிடுங்க போகாதீங்கன்னு கேட்டா அதுல முட்கள் இருக்கும். எஸ் சார், இருக்குது. ஓ, ஸோ உங்களுக்கு பிடுங்க போகாதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று, தாவரங்களை நாங்க சும்மா வீணை பிடுங்கி வீண் பண்ணக்கூடாது. இப்போ ஃபஹீமா ரொம்ப கவனமான முறையில் இருக்க பாருங்க. ஃபஹீமாட ஷேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஃபஹீமா எவ்வளோ இந்த பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ சார். தாவரத்தை பிடுங்கி கொண்டு வந்து இந்த பாருங்க மிக அழகாக பிடிங்கி இருக்கிறாங்க. இந்த வேர் முடிச்சுகள் இருக்கு இல்லையா, அந்த வேர் முடிச்சுகள்ல தான் இந்த பாக்டீரியா வாழும். அந்த பேர் சொன்ன ஞாபகம் இருக்கா? சார் அவரை குடும்பத்தார். ஓம், அவரை குடும்ப தாவரத்துல வேர் முடிச்சுகள்ல இருக்கிற பாக்டீரியாவுக்கு பேர் சொல்லியிருப்பனே. ரைசோபியம். ரைசோபியம் தாவரம். ரைசோபியம் தாவரம் தான் சரி, அவரை குடும்ப தாவரங்களோட வேர்கள்ல வாழ்றது தான் இந்த ரைசோபியம்ங்கிற பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா வளிமண்டல நைதரசனை பெற்று தாவரங்களுக்கு கொடுக்கும். நாங்க படிச்சிருக்கிறோம் அந்த கிளாஸ்ல இல்லையா? ஓகே, ஸோ நாங்க இன்றைக்கு அப்படியே 3000 பாடத்துக்குள்ள பெரும்பாலும் முடிச்சிட்டோம் தானே. யூனிட் 1 முடிச்சிட்டோம் தானே இல்லையா? முடிச்சிட்டோம் சார். யூனிட் எக்ஸாம் வைக்கிறீங்களா? முடிச்சிட்டோம். யூனிட் எக்ஸாம் தான் இன்றைக்கு பிளான். எஸ், ஞாபகப்படுத்தினீங்க, நல்லதா போயிட்டு. ஸோ நாங்க யூனிட் எக்ஸாமுக்கு ரெடி ஆவோம். ஓகே சார். பாரன் சயின்ஸ் யூனிட் 1. ஓகே, வாரன் பேப்பர் ஷேர் ஆகுது இப்போ. 1 மினிட், பேப்பர் ஷேர் ஆகுது. சார் பேப்பர் ஷேர் ஆகலையா சார்? பேப்பர் ஷேர் ஆகுது. 1 மினிட், பேப்பர் ஷேர் ஆயிட்டு இருக்கு. 1 மினிட் இருங்க. ஓகே சார். வாரன் ஷேர் ஆகிட்டு சார். ஓ இல்ல, இன்னும் ஷேர் ஆகல. 1 மினிட். ஸ்கிரீன் வழங்கு. ஓ ஓகே, உங்களுக்கு யூனிட் எக்ஸாம் பேப்பர் ஷேர் ஆயிருக்கு. ஸ்கிரீன்ல வந்திருக்கா பேப்பர்? நாங்க செய்வோமா? வாரன் ஓகே, உங்களோட சக்சஸ் எக்ஸசைஸ் காப்பி, சயின்ஸ் காப்பி எடுங்க. சக்சஸ் சயின்ஸ் காப்பி எடுத்து, வளமே உங்களுக்கு தெரியும் யூனிட் எக்ஸாம் செய்யற முறை. கேள்வி நாங்க இப்போ இப்படிதானே கேள்வி இலக்கத்தை போட்டு நான் பிறகு உங்களுக்கு பேப்பரை ஷேர் பண்ணி விடுறேன். அப்போ நீங்க பிரிண்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்ப நீங்க கேள்வி எழுதி விட எழுதணும்னா பெரிய டைம் கொண்டு போகும், அது டைம் வேஸ்ட். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ்ல இந்த யூனிட் எக்ஸாம் செஞ்சுட்டு நாங்க 2வது யூனிட்டுக்கு இன்னைக்கு போயிடுவோம்.
ஆகையால நீங்க என்ன செய்யுங்க, வினா இலக்கத்தை போட்டு விடையை மட்டும் எழுதுங்க உங்களோட சக்சஸ் நோட் புக்ல. நான் இந்த பேப்பரை ஷேர் பண்ணி விடுறேன் உங்களோட குரூப்புக்கு கிடைக்கிற மாதிரி. அப்ப இதை எழுத வேண்டியது வராது. ஓகேவா? நான் சொன்னது விளங்குனதா? எஸ் சார். வினா இலக்கத்தை போடுவீங்க. இப்போ உதாரணத்துக்கும் உண்டு அப்படின்னு போட்டீங்கன்னா உண்டாவதுக்கு பயற்றை விடண்டா ஒன்றுக்கு பயற்றை அப்படின்னு எழுதுவீங்க. 2க்கு கமுகண்டா 2க்கு கமுகு அப்படின்னு எழுதுவீங்க. சரியா? சரி சார். விளங்குனதா? எல்லாரும் கிளியரா இருக்குங்களா? எஸ் சார். ஓகே. அப்போ எங்கட ஸ்ருபிகா, ஜீனத் ஃபர்ஹா, அனாஸ், அண்ணா ரேச்சல், தர்ஷிகா, தஷ்வின், ஃபஹீமா, அப்சால், சஹலா, வசீகரணி, மிதுன், ஆயிஷா, ஆலிசா, யதுர்ஷன், ரெஹ்னா, தனுஷாந்தினி, கோஷிகா, சஹலா, சராஃப். ஓகே. எல்லாம் சரி. தக்ஷிதா, கௌசிகா செய்வோம் இல்லையா பேப்பரை? முதல் 8 வினாக்கள் உங்களுக்கு இப்ப தென்படுது. முதல் 8 வினாக்கள் இருக்கு முன்னாடி. நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. எது டவுட்னா கேளுங்க. முதலாவது நம்பரை போட்டு அந்த முதலாவது கேள்வியோட விடிய மட்டும் எழுவனா சார்? முதலாவது வினாவை போட்டு முதலாம் வினாவுக்கான வினா இலக்கத்தை போட்டு விடைய மட்டும் எழுதுங்க. மைக் ஆஃப்ல இருக்கட்டும், மைக் ஆஃப்ல இருக்கட்டும். மைக் ஆன் ஆனதுண்டா ஒன்றும் அந்த ஸ்கிரீன் தெரியாம போயிடும். ஓகே, செய்யுங்க பாப்போம். சார் ஃபர்ஸ்ட் 8 கேள்வி எழுதியாச்சு சார். கடைசி கேள்விக்கு என்ன பகுதின்றீங்க? என்ன பகுதி தானே சார் மெசேஜ் போடுகிறாரு வெயிட்னு சொல்லி. யாரும் பேச வேணாம். குட் ஈவினிங் சார். இத எஸ், இதை செய்யணும். முதல் 8 கேள்வியும் செய்யணும். சார் முதல் 8 கேள்வியும் செஞ்சு. ஓகே, பாப்போம் இல்லையா? சார் டைம் கொடுப்பேன் சார். சியத் சபா டைம் வேணுமா? ஜீனத்து ஃபரஹா இப்பதான் சார் வந்தா. அவக்கு டைம் கொடுக்கணும் சார். டைம் கொடுப்போம். சார் கடைசி கேள்விக்கு என்ன பகுதின்றீங்க? அது பெண்ணா பகுதி தானே?
ஓ இப்போ கொஞ்சம் இப்படிதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் டைம் கொடுக்கணும். அப்போ 6:26 ஆகுது. சஃபா எத்தனை கேள்வி போயிட்டு இருக்கோம் நாங்க? சார் ஷஃபா 8 முடிஞ்சு சார். 8 முடிஞ்சு. அப்ப யாருக்கு டைம் வேணும்? யாருக்கு டைம் வேணும்? சார் எனக்கு கொஞ்சம் time வேணும் ஓகே. 2 நிமிடம் கொடுப்போம் எல்லாருக்கும். 2 நிமிடம் கொடுப்போம் எல்லாருக்கும். சரி, மத்தவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கேள்வி கேள்வி எழுதுறது இல்லையே. கேள்வி எழுத வேணாம். கேள்வி இலக்கத்தை போட்டு விடைய மட்டும் செய்யுங்க. ஒரு நிமிடம் கொடுப்போம். 1 நிமிடம் இருக்கு. நேரம் காணுமா? சிந்திச்சு சார். ஓகே. பிள்ளைகள் செய்யுங்க பாப்பா. சுர்பிகா செய்துட்டீங்களா? சுர்பிகா முடிச்சிருப்பீங்க இல்லையா? செஞ்சுட்டேன் சார். finish சார். ஓகே, அப்ப நாங்க பாப்போம். முதலாவது வினா, நீங்க விடைகளை திருத்துங்க. முதலாவது வினா சொல்லப்பட்டது பாருங்க. பின்வருவனவற்றுள் பூக்காத தாவரம் எது? அப்போ நான் உங்களுக்கு கொடுத்த லிஸ்ட்ல பூக்காத தாவரம் மடுப்பனை. செக் பண்ணிக்கொள்ளுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. பின்வருவனவற்றுள் ஆணிவேர் காணப்படும் தாவரம் எது? மாமரம். வளிமண்டலத்தில் உள்ள நீராவியை அகத்துறிஞ்சும் ஒக்கிட் தாவரத்தில் காணப்படும் விசேட வேர்கள் காற்றுக்குரிய வேர். வெரி குட் அலிசா. குட். சதைக்கரைச்சான் தாவர இலையின் தொழில் தொடர்பான சரியான கூற்று. சதைக்கரைச்சான் ஓகே. சதைக்கரைச்சான் இலை ஒளித்தொகுப்பு செய்யும். இலைகள் எல்லாமே ஒளித்தொகுப்பு செய்யும். பொதுவா பச்சை இலைகள் எல்லாமே ஒளித்தொகுப்பு செய்யும் தானே சார்? எஸ் எஸ், அதான். அப்போ 1வது கூற்று சரி. சதைக்கரைச்சான் இலையை பத்தி எங்கட தஸ்வின் சொன்னார். பதியமுறை இனப்பெருக்கம் செய்யும். நீரையும் சேமிக்கும். ஆக விட சகலதும் சரி. மேற்கூறியாகும். அதான் ஒழுங்கா வாசிக்கணும். விடை 4 விடையும் வாசிக்கணும். ஒளித்தொகுப்பிற்காக சிரத்தலடைந்த தண்டை கொண்ட தாவரம் ஒளித்தொகுப்பிற்காக அந்த தண்டு பச்சை நிறமாக. கற்றாழை. நாகதாளி சரி. நாகதாளி சரி. பட் நாகதாளி இந்த விடையில இல்லையே. சார் கற்றாழை ஒரு இடத்துல உடைச்சு வச்சா வளருமா சார்? என்ன கேக்குறீங்க? கட்டாயம் கட்டாயம் வளரும் வளரும். முருங்கை மரத்துல கூட ஒரு கிளையை நீங்க வெட்டி வச்சீங்கன்னா வளரும். இந்த கேள்வி பிள்ளைகள் ஒளித்தொகுப்பிற்கான தண்டு நாகதாளி மிக சிறப்பான ஆன்சர்.
இப்போ கற்றாழையும் பார்த்தீங்கன்னா முழு வச்சாதானே சார் வளரும். ஓ இப்போ முழு கற்றாழையும் பச்சை நிறமா இருக்கும் என்றதால நாங்க ஒளித்தோப்புக்கான தண்டு கற்றாழையில் இருக்கிறதாக இருக்கு. எது டவுட்? எனி டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. இல்லை. 6வது கேள்வி கவனிங்க. ஒரு வித்து தரப்பட்டிருக்கு. பார்க்கும்போதே தெரியும் இது எருக்கலை வித்து. சில பறந்து திரியும் சார். அதே காற்றின் மூலம் பரம்பல் மூலம் பரவும் வித்து சார். எஸ். பின்வருவனவற்றும் தரிக்கிறாய். போச்சு. ஓகே. பின்வருவனவற்றுள் தரைகீழான வித்து முளைத்தல். போஞ்சி சார். போஞ்சி. அப்படியா? சார் போஞ்சி சரியா. பயறு சார். பயரா? போஞ்சி. பயிர் சார். ஏன்டா அது வந்து என்னோட பாஞ்சி வந்து வளர்ந்த சார் போஞ்சி ம். சார். 1 மினிட் பாருங்க. போஞ்சா பயறு பயரா தென்னையாண்டு பாருங்க ஒருக்கா. தரைகீழான அது சம்பந்தம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணல இல்லையா? தரைகீழான வித்து முளைத்தல், தரை மேலான வித்து முளைத்தல் பாக்கியல். இந்தா பாருங்க. இந்தா பாருங்க தந்திருக்காங்க. செயற்பாடு 1/8. சார் வரும். சார் போஞ்சி தானே வரும். பாருங்க. பயறு தான் வரும் சார். அதுல உதாரணம் போட்டிருக்காங்க. இது போஞ்சின்னு சொல்லி. ஆனா பயறு வரும் சார். பயறு தான் சார் வரும். ஓ, பயரும் இருக்கு, போஞ்சும் இருக்கு. பயறு போஞ்செல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி முளைக்கிறது. சரியா? அப்ப சார் விட. பாருங்க, பயறு போஞ்சி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி முளைக்கிறது. இதுல விட தென்னைங்கிறதான் விட. யாருக்குறது? ஓகே. 8வது வினா. பின்வருவனவற்றுள் பூவின் சின்ன எழுத்துப்பிழை உண்டு. பெண்ணகம். அது பெண்ணகம். கெண்ணகம் என்றது பெண்ணகம். பெண்ணக பகுதி. ஓகே. சின்ன டைப்பிங் எரர் உண்டு. பெண்ணகத்தில் அடங்காதது எது விட? மகரந்த கூடு. ரைட். 8 வினாக்கள் முடிச்சிருக்கிறோம். இப்போ 9க்கு கீழே போக போறோம். ரெடியாகுங்க பாப்போம். செக் பண்ணிக்கொள்ளுங்க. முதல் 8ஐயும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாரும் இருக்கிறீங்க. 29 பேர் இருக்கிறீங்க. இல்ல அப்சால் முடிச்சிட்டு மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்க. முடிச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் மார்க்ஸ். இப்போ 9 தொடக்கம் 9, 10 அங்கால சரிப்பில கூறக்கூடிய 5 வினாக்கள் இருக்கு. ஓகே. இந்த வினாக்களை செய்து முடிங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். சார் கீழே சரிப்பிள்ளைகளுக்கு செய்யும்
ஓ சரிப்பில போடுறது நீங்க வினா இலக்கத்தை போட்டு சரி பிழை போடுங்க போதும். என்ற பேப்பர் உங்களுக்கு கைக்கு வரும். பேப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ். நான் இப்பதான் ஜாயின் ஆகினேன். என்ன பேசுறீங்க? நாங்கள் யூனிட் எக்ஸாம் செய்துட்டு இருக்கிறோம். ஜைனாவா பேசுறது? எஸ் சார். நாங்க யூனிட் எக்ஸாம் செய்துட்டு இருக்கோம், யூனிட் 1. ஸோ நீங்க இப்ப என்ன செய்யுங்க, உங்களோட சக்சஸ் கொப்பி எடுத்து இந்த 9வது கேள்வி கீழே உள்ள வினாக்களுக்கான விடையை கொண்டு போங்க. முதல் 8 நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே சார். செய்துட்டேன் சார். செஞ்சாச்சு sir. ஓகே, நாங்க ஒரு நிமிடம் ஜைனாவை கொடுப்போம். 1 நிமிடம் மட்டும் கொடுப்போம். இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 1 நிமிடம் கொடுப்போம். சார் எழுதியா? பாப்போம் இல்லையா? ஓ 9வது கேள்வியை மார்க் பண்ணுவோம். கொம்பீங்க சார், டைம் தாங்க. ஆஹா. Sir, 2 seconds. சரி சார், எழுதியாச்சு. சார் அப்சா தேத்துல மழையா? இல்ல சார், வெயில். நேத்து மழை சார். ஓகே. சோ 9வது கேள்வி, தரப்பட்டவற்றுள் நிலக்கீழ் தண்டுக்கு உதாரணமாக அமையாதது எது? மரவள்ளி. மரவள்ளி சார். மரவள்ளி. எஸ் சார், மரவள்ளி. 10வது, படத்தில் காட்டப்பட்ட இலை தொடர்பான சார், கித்துள் வராத நீள்கீழ் வித்துக்கு தண்டுக்கு. நிலக்கீழ் தண்டுக்கு கித்தூள் வராதுன்னு படிச்சோம் தானே. நிலக்கீழ் தண்டுக்கு உதாரணம் இஞ்சி, மஞ்சள், உருளைக்கிழங்கு, வெங்காயம். இதான் நிலக்கீழ் தண்டுகள். காற்று தண்டுக்கு தான் கித்துள். வெரி குட். சோ படத்தில் காட்டப்பட்ட இலை தொடர்பான சரியானவை. இலை விளிம்பு பல்லுருவானது, சமாந்தர நரம்பு, வளையுறு நரம்பு. அப்ப சி மட்டுமா விட? ஏயும் சியும். ஏயும் சியும். எஸ் சார், ஏயும் சியும். ஏயும் சியும். சரிப்புல பாப்போம். நிலக்கீழ் தண்டு மண்ணினுள் காணப்படும் போது இதுல 10ஆம் கேள்விக்கு எப்படி சார் வரும்? இலை விளிம்பு பல்லுருவானது. இந்த பல்லுருங்கிறது என்ன விஷயம் கேட்டா அந்த இப்படி இருக்கும். இந்த இலையோட விளிம்பு கீத்து கீத்து எப்படி இருக்கும்? ஓத்தோர் மாதிரி இந்த இதான் பல்லுருவானது. சார் தெரியும் சார், பல்லுருவானது. ஆனா இதுல அப்படி இல்லையே சார். ஓகே. அடுத்த வினா பாத்தீங்களா, சரிப்பிழை கூறுக.
நிலக்கீழ் தண்டு மண்ணினுள் காணப்படும் போது ஒளி தொகுப்பை மேற்கொள்ளக்கூடியது. பிழை சார். பிழை. நிலக்கீழ் தண்டுகள் வந்து மண்ணுக்கு நிலத்து கீழே இருக்க கீழே இருந்து எப்படி சார் ஒளி தொகுப்பு செய்யும்? அதான் சார் மண்ணுக்கு சூரிய கீழே இருக்க ஒளி தண்டு ஒளி இல்ல, தொகுப்பு ஒளி செய்யாது. தொகுப்புக்கு சூரிய ஒளி அவசியம். சூரிய ஒளி தேவையே. ஒளி ஓகே. அவசியம் சார். ஒளி ஓ. மண்ணுக்கு கீழே போல சூரிய ஒளியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஓகே. நீரில் ஊறிய போஞ்சியின் வித்து இரு பாதிகளாக பிரிவதனால் இருவித்திலை கொண்டது. சரி சார். இருவித்திலை, அதனால சரி. இல்ல சார். ஏன் போஞ்சி இருவித்திலை தானே. சரி சார். ம். சரி சார். இரவில் மலரும் பூக்கள் வெண்ணிறமானவை. சரி சார். தாழை மரத்தில் மிண்டிவேர் காணப்படும். சரி சார். சரி திண்ணை தாவரத்தில் மூச்சு வேர் காணப்படுவதில்லை. பிழை சார். இல்லை சார். ஆக உங்களுக்கான புள்ளி வளங்கள் எப்படி அமையும் கேட்டா அந்த பாருங்க, புள்ளிகளை போட்டுக்கோங்க பிள்ளை. இப்போ புள்ளியை கொஞ்சம் விளங்கப்படுத்திடுறேன். முதல் 10க்கு கோடு போட வேண்டிய முதல் 10க்கு 2 வீதமான புள்ளிகள். 1க்கு 2, 1க்கு 2 வீதம், 10க்கு 20. இந்த 5 வினாக்களுக்கு 4 வீதம் புள்ளிகள். 1க்கு 4, அப்ப 5 செய்யண்டா 20 புள்ளிகள் இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. ஓகே, ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே எனக்கு சார், எனக்கு ஃபெஸ்டுக்குள்ள 8 கேள்வியும் கொஞ்சம் காட்டுங்களா? நான் காட்டுறேன். முதல் 8 பார்ப்போம். கீழே முடிச்சுட்டு வந்துடும் பகுதி 2. நான் பகுதி 2க்கான விடைகளை ஆரம்பிப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். பகுதி 2 வினாவுக்கு விடை எழுதிதான் ஆகணும் இல்லையா? கேள்வி எழுத வேணாம், வினா இலக்கத்தை போட்டு விடை எழுது.
எழுதியாச்சு சார். சார் இந்த ஏல ரெண்டாவது கேள்வியில ம். ஏபிசிடி வந்து ஜி வரைக்கும் 7 எழுத்துக்கள் கொடுத்துட்டு சார் 8 பகுதிகள் குறிக்க கொடுத்திருக்காங்க சார். அவனா 7 எழுத்துக்கள் ஆமா இருக்கான். ABCDEFG. H வேணும்னா உங்களுக்கு. ஆமா சார். ஓகே, ஜி வரை குறிங்க பாப்போம். ஜி வரை குறிங்க பாப்போம். ஏல இருந்து ஜி வரைக்கும் ஃபுல்லா குறிக்கணுமா? ஓ, ஏழுந்து ஜி வரைக்கும் குறிச்சிங்கன்னா உங்களுக்கு 7 பகுதிகள் குறிப்பீங்க, 8 புள்ளிகள். ஓகே. குறிச்சாச்சு சார். சார் எழுதியாச்சு சார். வினேஷ் சார். பாப்போம், நாங்க எங்களுடைய விடைகளை பார்ப்போம். அப்போ இதுவரைக்கும் நாங்க செய்ததுல பகுதி 1ல 20 புள்ளிகளும், அதே மாதிரி சரிப்புல போடுறதுல 20 புள்ளிகளுமாக 40 புள்ளிகளுக்கான வேலைகள் முடிச்சிருக்கிறோம். இப்ப பார்ப்போம். எமது அயற்சூழலில் காணப்படும் தாவரங்களையும் பகுதிகளையும் பல்வேறு இயல்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். பூக்களை தோற்றுவிக்கும் அடிப்படையில் தாவரங்களின் பிரதான வகைகள் பூக்கும் தாவரம், பூக்காத தாவரம். எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூக்கும் தாவரம் அதுதான் சார் படிச்சோம். விலங்கு இல்ல, பூக்காத தாவரம். பூக்களை தோற்றுவிக்கிற அடிப்படையில தாவரங்கள் பூக்கும் என்றும் பூக்காது என்றும் வகை பிரிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes. சார் பகுதி 1க்கு எப்படி மார்க்ஸ் போடுறது சார்? பகுதி 1லமா நான் திரும்பியும் சொல்வேன். பகுதி 1ல முதல் 10 வினாக்கள் இருந்ததை கோடு போட MCQ. எஸ் சார். 1க்கு 2 புள்ளிகள் வீதம், 10 கேள்விகளுக்கு 20 புள்ளிகள். ஓகே சார். அடுத்து சரிபில போடுறதுக்கு 5 வினாக்கள் இருந்தது தானே. ஓ சார். அந்த 5 வினாக்கள்ல 1க்கு 4 வீதம் 20 புள்ளிகள். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சரிங்க, நான் திரும்ப பார்ப்பேன், முடிச்சுட்டு வரேன் திரும்ப. ஓகே, ஸோ பகுதிகளை பேரிட்டுருவோம் நாங்க. ஒழுங்கா பார்த்துக்கொள்றேன், எனக்கும் டவுட்டாவே இருக்கு. ஓகே, ஏ என்பது மகரந்த கூடு. கூடு. மகரந்த கூடு. ஓகே, மகரந்த கூடு. மகரந்த மணி என்று யார் எழுதினாலும் போட்டுக்கோங்க, பரவாயில்ல. மகரந்த பையனு போடுறது பரவாயில்லையா? பை இல்லை, பரவாயில்ல. ஆனா பை என்று புதுசா உருவாக்க கூடாது. பரவாயில்ல. எப்படிமா? மகரந்த கூடு. ஓ, மகரந்த கூடு தான் ரொம்ப சரியான விட. சிலர் மகரந்த மணி எழுதியிருக்கலாமே. சரி, பரவாயில்ல, பாவம் தானே, கொடுப்போம் புள்ளி. மகரந்த கூடு, மகரந்த மணின்னு எழுதினவங்களுக்கு புள்ளி. ஏ மகரந்த கூடு, பி இலை. சார் சூலகம் மூடி. ஆஹா, சூலகம் மூடி எல்லாம் பொய்க்கு எழுதுறது இல்ல. இந்த ஏ என்பதுக்கான விட மகரந்த கூடுதான் விட, வேறு விடைகளுக்கு புள்ளிகள் இல்லை. பி என்பது இலை, சி என்பது பள்ளி, பள்ளி. டி என்பது புள்ளி, புள்ளி. சார்
எஸ். நியூ ஜாயின் சார். யார் நியூ ஜாயின்? சந்தியா. ஷன்ஷியா. சன்ஷியா, நாங்க இன்னைக்கு நிறைய நியூ கமர்ஸ் இருக்கிறீங்க. நான் பேசணும். நான் பார்த்து இந்த பேப்பரை முடிச்சுட்டு பேசுவோம்னு வச்சிட்டு இருக்கிறேன். ஓகே சார். கட்டாயம் பேசுவேன். கட்டாயம் எல்லாரையும் பேசி எங்க இருக்கிறீங்களா அறிமுகம் செய்துட்டு தான் போகணும். இன்னைக்கு நானும் இன்னைக்கு கொஞ்சம் டிலே. இன்னைக்கு நான் ஒரு புது லொகேஷன்ல இருந்து உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு அதால கொஞ்சம் டிலே. அப்போ சன்சியா நாங்க பேசுவோம் கட்டாயம். ஓகே சார். ஓகே. ABCD. அடுத்து இ என்ன? இ தம்பம். சரிதானே சுருபிக்கா? வசீகரணி. சரி சார். என்னது? ஓகே, தம்பம். எஃப் வந்து குறி. எஃப் வந்து குறி சார். குறி. எஃப் குறி. ஜி சூழ்வித்து. சூலகம் தானேமா? சூழ்வித்து. ஓகே, சூலகம். ஓகே ஓகே, பரவாயில்ல. சூலகம் அல்லது சூழ்வித்து இரண்டுக்கு நாங்க புள்ளி கொடுப்போம். வேண்டாம், அது சூலகம். ஓகே, பரவாயில்ல. உள்ளுக்குள்ள காட்டியிருந்தா சூழ்வித்து. ஓகே, ரெண்டும் எழுதினா சார். ஓ சூலகம் சூழ்வித்துண்டு. ஓகே ஓகே, பரவாயில்ல. இவ்வளவும் சரியா இருந்தால் 8 புள்ளிகள் போட்டுக்கொள்ளுங்க. 1 பிழையாக இருந்தாலும் 1 குறைச்சுக்கோங்க. 1 பிள்ளைண்டா 7, 2 பிள்ளைண்டா 6, 3 பிள்ளைண்டா 5. இருக்கிறது 2 சேர்த்தா சார் 8 புள்ளி. இல்லம்மா, மகரந்த கூடு, இலை, அள்ளி, புள்ளி, குறி, தம்பம், சூலகம் அல்லது சூழ்வித்து 2ல 1 எழுதியிருந்தாலும் சரி. இந்த பயிற்சி அந்த முதலாவது பயிற்சி கூட நம்ம அதுக்கு சொல்ல இந்த A கேள்வி B கேள்வி ரெண்டுக்குமே இல்ல ரெண்டுக்கு இல்ல இல்ல. சேர்த்தா இந்த பாருங்க, இந்த முதலாவது கேள்விக்கு புள்ளி 2 கொடுத்துட்டு எனக்கு தெரியாது இது என்ன படிச்சுட்டு பூக்கும் தாவரம் மைக்கோஃபில் இருக்கட்டும். இந்த பூக்கும் தாவரத்துக்கு 1 புள்ளியும் பூக்காத தாவரத்துக்கு 1 புள்ளியும் கொடுக்கணும். இந்த 2வது கேள்வியில A to G, ஏயிலிருந்து G வரை பெயரிடுக. எல்லாம் பெயரிட்டால் 8 புள்ளி. ஓகே சார், திருத்திட்டேன். அத கொஞ்சம் திருப்பி. ஓகே, இந்தாங்க. குழப்பம். ஓகே ஓகே, செக் பண்ணிக்கோங்க. உங்களோட விடைகளை செக் பண்ணிக்கணும். மகரந்த கூடு மட்டும்தான் செப்பில. ஓகே, எங்களை ஷராஃப். ஓகேவா? அடுத்தது போமா? ஓகே. இன்றைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கோம்னு சும்மா இருக்காதீங்க. நாங்க எங்கட சக்சஸ்ல கிரேட் 7ல அத முதலாவது. கொஞ்சம் போடுங்க சார், கடைசாவது. இனி போட்டு வேலை இல்லைண்டா அழிச்சிட்டேன் நான். இனி போட்டு வேலை இல்லை. நான் கேட்டேனே, நான் கேட்டேன். பார்க்கலண்டா நீங்க குயிக்கா சொல்லுங்க சார். இல்ல பார்க்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. நான் வெயிட் பண்ணுவேன், கட்டாயம் வெயிட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நியூ கமர்ஸ் இருக்கிறீங்க நிறைய பேர், புதுசா வந்தவங்க. ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், நாங்கள் சக்ஸஸில் கிரேட் 7க்கான முதலாவது அலகு படித்து முடிச்சுட்டு இன்றைக்கு அந்த முதலாம் அலகு தொடர்பான யூனிட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இதில் இணைஞ்சு செய்து கொள்ளுங்க, பரவாயில்லை. அது ஞாபகம் இல்லை, படிக்கல, தெரியலைங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த பி கேள்வி மைக்கை கொஞ்சம் செக் பண்ணி கொள்றீங்களா ப்ளீஸ்? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், பி கேள்வியில வந்து பணமே கொடுக்கல சார். மேல உள்ள படம் தான் அந்த இருக்கு படம். இந்த படத்துல ஆணக பகுதிக்கான ஆங்கில எழுத்தே எழுதுகன்னு தந்திருக்காங்க. இந்த படத்துல ஆணக பகுதி தான் பாருங்க. அந்த கேள்வி மட்டும் ஷோரா? ஓகே,
ஓகே, இப்ப படமும் தெரியுது, கேள்வியும் தெரியுது. அது பி கேள்வியை செய்து முடிங்க பாப்போம். உங்களுக்கு படமும் காட்சி அளிக்குது, கேள்வியும் காட்சி அளிக்குது. ஆக நீங்க படத்தை கொண்டு கேள்விக்கான விடையை எழுதலாம். சார் ஏ கேள்வி பி கேள்வி செய்ததே சார், அடுத்த கேள்வியை காட்டுங்களே சார். ஓமா, ஒரு நிமிஷம் இந்த எழுதி முடிக்கட்டும் வாங்க. ஓகே, போதுமில்லை நினைக்கிறேன். ஆக இந்த கேள்விக்கான விட பூவில் ஆணக பகுதி, ஆணக பகுதி என்றா இந்த கேசரம் ஏயும் பியும் உண்மையில ஏதான் சரி, ஏபி இரண்டு எழுத்துகளும் விட சரி. ஏபி ஏ போட்டிருந்தாலும் சரி, பி போட்டிருந்தாலும் சரி, ஒரு புள்ளி. ஏயும் பியும் சேர்த்து ஓ, ஒன்றுதான் ஒன்றுதான் ஒன்றுதான். நீங்க ரெண்டும் போட்டாலும் ஒன்றுதான். நான் தருவேன் ஒரு புள்ளி. ஓகே, இந்தாங்க மூன்றாவது கேள்விக்கு வாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த பார்ட் நீங்க செய்துட்டு போகலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். உங்களோட ஸ்கிரீன் சார் உங்களோட ஸ்கிரீன் விளங்குதில்ல சார் கிளாஸ்ல இல்ல. உங்களோட கேள்வி விளங்குது. சடனா ஒரு பவர் கட், திடீரென்று ஒரு பவர் கட் போயிட்டு வந்தது. உங்களோட ஜூம் ஆஃப் ஆயிட்டு. ஸோ இணைஞ்சு இருக்கிறீங்க. ஸ்கிரீன்ல பேப்பர் தெரியுமா இருக்கும். ஓ சார் இதுல தொழில்கள் மட்டும் எழுதணும் சார். அள்ளினா அள்ளிடாத தொழில்கள் எழுதணும் சார். ஓ ஓ அள்ளியின் தொழில் என்ன, கேசரத்தின் தொழில் என்ன, புள்ளியின் தொழில் என்ன, சூலகத்தின் தொழில் என்னன்னு எழுதுங்க. யூனிட் எக்ஸாம் தான் என்கிட்ட கேட்க கூடாது விடை. அந்த சி கேள்விக்கு கீழே பி கேள்வி நீங்க அதே மேலும் சார் அள்ளியின் தொழிலும் புள்ளியின் தொழிலும் ஒண்ணு தானே சார். அப்படியா படிப்பிச்சது? நோ சார். இல்ல சார், அள்ளி வட்டத்துல தொழில் வேற, புள்ளி வட்டத்துல தொழில். அதான். ஓகே, தெரிஞ்சதை எழுதுங்க பாப்போம். புள்ளிகள் கிடைக்கும் தானே உங்களுக்கு. அருமை நிலையில வந்து போட பகுதிகளை பாதுகாக்கும் தானே சார். விடையே சொல்லக்கூடாது. சார் அந்த சி கேள்வி கீழே பி கேள்வி நீங்க தானே அதே எழு ஓம் சிக்கு கீழே இருக்கிற பியும் செய்யுங்க. கீழே கொஞ்சம் இருக்கு பேப்பர். உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற வினாக்கள் எல்லாமே விடைகளை எழுதுங்க.
செய்துட்டே சார். எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? டைம் வேணுமா? சார் சன்சியா ஓகே. சார் பி செய்யலாம் சார், அந்த பி. ஓகே சார். சார் சார் எஸ், அள்ளிகளின் தொழில். ஸ்கிரீன் போயிட்டு சார். ஓ எஸ், அள்ளிகளின் தொழில் வந்து பூச்சிகளை கவர்தல் அல்லது மகரந்த சேர்க்கைக்கு கவர்ச்சி தன்மையை வழங்குதல். விடைகளை பார்த்து அருள்மொழியிலிருந்து பூவின் பகுதிகளை சார் அது எப்படி அள்ளிட வேலை? அது இல்லையே. பல நிறங்களினால் பூச்சிகளை பூவின் பகுதிகளை யார் சொல்றா அப்படி? சார் புள்ளிட வேலை தான் அருமணியில் உள்ள பூவின் பகுதிகளை பாதுகாத்தல். மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க யாரோ ஒரு ஆள். அள்ளிகள் வந்து பூச்சிகளை மகரந்த சேர்க்கைக்கு கவர்தல். பல நிறங்கள். ஒன் மினிட். அள்ளிகள் என்பது பூக்கள்ல அழகான பகுதி, இதழ்கள் என்று சொல்றோமே, அதான் அள்ளிகள். அள்ளிகளோட வேலை பூக்களை அழகா வச்சிருக்கிறது. அழகா இருந்தா வண்டுகள் வண்ணத்து பூச்சிகளை கவர்ந்து இருக்கிறது. அப்ப எப்படி எழுதலாம்? பூச்சிகளை கவர்தல். மகரந்த சேர்க்கைக்கு சகலா சொல்லுங்கம்மா, என்ன கேக்குறீங்க? சகலா சொல்லுங்க. பல நிறங்களினால் பூச்சிகளை கவரும். சரி. ஓ, இப்ப சரித்தானே, அதுதானே பேசிட்டு இருக்கிறோம். பூச்சிகளை கவர்தல், பூச்சிகளை கவர்தல், அவ்வளவுதான். சரியா? அப்போ வண்ணத்து பூச்சி அப்ப கேட்க கூடாது. வண்ணத்து பூச்சி கவர, வண்ணத்து பூச்சியும் பூச்சி தானே. வண்டுகளை கவர்றது, வண்ணத்து பூச்சி கவர்றது, தேன் சிட்டை கவர்றது, அழகா இருக்கிறது, பூக்களுக்கு அழகை வழங்குதல் என்று எழுதினாலும் பிழை இல்லை. ஆனா ரொம்ப அழகான விட மகரந்த சேர்க்கைக்கான பூச்சிகளை கவர்தல் தான் சரியான விட. அள்ளிகளின் தொழில் பூச்சிகளை கவர்தல். ஓ, 2 புள்ளி. புள்ளிகளுங்கடா ஷராப் சொன்னது மாதிரி மொட்டு நிலையில் பூவை பாதுகாத்தல். ஒளித்தொகுப்பு செய்தலும் எழுதியிருக்கலாம். வசீகரன் என்ன கேக்குறீங்கம்மா? இல்ல சார், எதுவும் கேட்கல சார். ஓகேம்மா. புள்ளிகள் வந்து எஸ் சார், அந்த நீங்க எழுதுற விட கொஞ்சம் விளங்குதில்ல சார். ஓ, நான் எழுதவே இல்லையே. புள்ளிக்கு வந்து பூக்களை தாங்குதல் வருமா? இல்லம்மா, பூக்களை தாங்கிறது புள்ளிகளின் வேலை இல்ல. இல்லை. அந்த ஒன்றுக்கு மட்டும் 2 புள்ளியா? அந்த அள்ளின்ற அதுக்கு மட்டும் 2 புள்ளியா? ஓம், ஒன்றுக்கு மட்டும் 2 புள்ளி. ஓகே. பூச்சிகளை கவர்தல் அப்படின்னு ஒரு விட இருந்தா அதுக்கு 2 புள்ளிகள். புள்ளிகளின் தொழில் ஒளித்தொகுப்பு எழுதியிருக்கலாம், பிள்ளை. ஒளித்தொகுப்பு அருமுநிலை இல்லை ராசா, மொட்டு நிலை அல்லது இளம் நிலை. மொட்டு நிலையில் பூவை பாதுகாக்கும்.
சார் மொத்த நிலையில் உள்ள பூக்களை பாதுகாக்கும். ஓ ஓ ஓ சரியா. மொட்டை பாதுகாக்கும் முடிச்சிருவோமே, ஏன் கஷ்டப்படுவானே. மொட்டை பாதுகாக்கும், பூவை பாதுகாக்கும் எழுதினான். சரி, 2 புள்ளிகள். சார் அறுப்பு நிலையில் பூவின் பகுதிகளை பாதுகாத்தல். தர்ஷிகா, பூ அரும்பா இருக்காது. அரும்பு என்பது வேறு. நீங்க இந்த மொட்டுங்கிறத தான் அரும்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சோ சின்ன ஒரு மிஸ்டேக் தான், பட் நான் புள்ளி தர மாட்டேன். சாரி. அதே மாதிரி கேசரம் மணிகளை உற்பத்தி செய்தல். மகரந்த மணிகளை தோற்றுவித்தல். வெரி குட். மகரந்த மணி அல்லது மகரந்தம். மகரந்த சார் மகேந்திர மணின்னு எழுதலாமா சார் ரெண்டும்? ஓ மகரந்த மணின்னு எழுதுனா சரி. இடது பக்கம் வந்தா கழிக்கணும். மைக் ஆஃப் ஆகட்டும் தர்ஷிகா. ஓகே, மகரந்த மணியை உருவாக்குதல் 2 புள்ளிகள். சூலகம் சூழ்வித்தை உற்பத்தியை செய்யும். சூழ் உற்பத்தி. சூழ் உற்பத்தியும் பரவாயில்ல. சூழ் உற்பத்தி அல்லது சூழ் வித்து உற்பத்தி செய்தல். நல்லது. சூழ் வித்து அல்லது பழமாக மாறுதல். சரி, ஓகே, குட். நல்ல. காயாக மாறுதல், பழமாக மாறுதல், காயை உற்பத்தி செய்தல், பழத்தை உற்பத்தி செய்தல், எல்லாமே விடதான். 2 புள்ளி. நல்ல விட எழுதியிருக்கிறீங்க. பார்த்துக்கொள்ளுங்க, ஃபுல்லா செக் பண்ணிக்கொள்ளுங்க. சார் சார் எஸ் சொல்லுங்க, என்ன டவுட்? ஓகே, அப்ப அடுத்தது போ. பி பார்ட் பாருங்க. பூக்களில் இருந்து உருவாகும் பழங்கள் வித்துக்கள் மூலம் புதிய தாவரங்கள் உருவாகின்றன. மகரந்த கூடு உருவாக்குவது மகரந்த மணியை. நல்ல ஒரு கேள்வி பேப்பர். யாழ்ப்பாண சார் அந்த நீங்க எழுதுறீங்க தானே, அதுதானே சார் 1வது கேள்வி. பழம் உருவாவது பங்கு கொள்ளும் ஏபிஏ பேரடி, அதுதானே சார் நீங்க இப்ப எழுதுறது. ஓ மகரந்த மணி 2 புள்ளிகள். பி சரியா? மகரந்த மணி இல்லையா? மகரந்த கூடு தானே கொடுத்திருக்க அப்சால். சூலகத்துக்கு கருக்கட்டலுக்கு இடமளிக்கும்ங்கிறது. கற்கட்டலுக்கு இடமளித்தலா? ஓகே, போட்டுக்கோங்க. சூலகத்துக்கு வருமா? எங்கம்மா? சூலகத்துக்கு சூழ் வித்து வரும். நான் விட எழுதி இருக்கிறது தெரியுதா ஸ்கிரீன்ல? நான் சூழ் வித்து அஸ்ஃபா, நான் சூலகத்துக்கு சூழ் வித்து என்று எழுதி இருக்கிறேனா? எஸ் சார். அப்ப ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? ஓகே, மகரந்த கூட்டிலிருந்து வாரது எங்க ஷராஃப். மகரந்த கூட்டிலிருந்து வருவது மகரந்த மணி. ஆக இது மகரந்த மணி மட்டும்தான் ஆன்சர். மகரந்த கூடு மார்க்ஸ் இல்ல. ஏங்கிறது மகரந்த மணி 2 புள்ளி. ஓ சூலகத்திலிருந்து வாரது சூழ் அல்லது சூழ்வித்து, 2ம் பரவாயில்லை. சூழ் அல்லது சூழ்வித்து, இதுக்கு 2 புள்ளி. ஆக மொத்தம் 4 புள்ளிகள். 2 சேர்ந்தாதான் பழமாக மாறும். செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கேள்விக்கு போவோமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார்.
மார்க்ஸை போட்டுட்டே வாங்க, ஃபைனலாக பார்ப்போம் எவ்வளோ மார்க்ஸ். சார் மார்க் போட்டோம். குட். எப்படி சார் போடணும்? மார்க்ஸை பக்கத்துலேயே எழுதிட்டு வாங்க. இப்போ நான் சொல்ல சொல்ல மார்க்ஸ் போட்டுட்டு வந்தீங்கன்னா பார்த்து கொள்ளலாம். ரைட். இப்போ இடைவெளி நிரப்புக 4 தந்திருக்காங்க, 6 புள்ளிகள் தந்திருக்கிறாங்க. ஓகே, பார்ப்போம். வேலையை ஆரம்பிக்கலாம். பழங்கள் வித்துக்கள் பரம்பலடை முறையை கொண்டு அட்டவணையை நிரப்புக. எருக்கு பரம்பலடை முறை இசைவாக்கம். தேங்காய் புலிநகம் ஆமணக்கு. அடுத்ததும் செய்யலாம். படத்தில் காட்டப்பட்ட தாவர பகுதிகளை பெயரிடுக. இசைவாக்கம் என்றா எப்படி சொல்றது? இசைவாக்கம் என்றா சார் அது அப்படி இப்ப இப்போ தேங்காடு சிங்கம் வச்சா இருக்குது. சிங்கம் வந்து ஒரு முயலை பிடிச்சி வேட்டையாடி உண்பதற்காக கூரிய நகங்களையும் கூரிய பற்களையும் கொண்டிருக்கு. சார் சிங்கம் வந்து கர்ஜிக்கிறதுக்கு இசைவாக்க அடைஞ்சிருக்கு சார். சரி, ஓகே. இப்ப நான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். சிங்கம் வந்து நீண்ட நகங்களை கொண்டிருக்கு. ஒரு 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 மானை பிடிக்க கூரிய பற்களை கொண்டிருக்கு, அதை கடிச்சு கொண்டு சாப்பிட. அதான் இசைவாக்கம். அந்த அந்த அது அதன் தேவைக்காக தயாராகி இருக்கே, அதான் இசைவாக்கம். ஓகே சார். ஓகே. தாவரத்தின் பகுதிகளை பெயரிடுக. சரி, பாப்போம். இதை முடிப்பு. 2வது முடிச்சிருக்கு. சார் எஸ் சார் முதலாவது கேள்வி இருக்கா போட முடியுமா? எந்த முதலாவது? இந்த கேள்வியா? இல்ல இல்ல, பழம் உருவாக்கத்தில் பங்கு கொள்ளும் ஏபி. ஓ, இது முடிச்சுட்டோம் தானே? விடையும் சொல்லிட்டேன். அப்போ ஓ சரி சரி. விடையும் சொல்லி திருத்தி மார்க்ஸ் போட்டோமே. நான் உங்களுக்கு முதல் 8 போட்டு விடுறேன். இந்த ஏரியா முடிய முதல் 8 போட்டு விடுறேன் திரும்ப. ஓகே. எருக்கு, தேங்காய், புலிநகம், ஆமணக்கு வித்து பரம்பலடையக்கூடிய முறைகள். நான் ஒரு எருக்கு வித்தும் காட்டுறேன். எருக்கு சீட். சார் ஸ்கிரீன் போயிட்டு சார். ஓ, நான் உங்களுக்கு எருக்கு வித்த காட்டுறதுக்கு எடுத்தேன். ஓகே, நீங்க செய்யுங்க.
எங்க இருக்கு என்னதுன்னு சொல்லுங்க. யாருக்கு முடிவு? சார் அந்த 2வது கேள்வி செஞ்சாச்சு சார். கொஞ்சம் மேல எடுக்க முடியும் சார். அது ஏன் ஓகே நாங்க பாப்போம், பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? விடைகளை பார்ப்போம். வசீகரணி எருக்கு வித்து எவ்வாறு பரம்பலடையும்? சார் அது காற்று மூலம் பரம்பலடையும். வெரி குட். நான் இப்போ போட்டோ காட்டியிருந்தேன்னு பார்த்தீங்க. காற்று மூலம் பரவும். தேங்காய் நீரின் மூலம் சார். நீரின் மூலம். தேங்காய் இலங்கைக்கு வந்த வரலாறும் சொல்லப்படுது அப்படிதான். கடலினூடாக புலிநகம் விலங்கு மூலம். ஆமணக்கு ஆமணக்கு உண்மையில விலங்கு மூலம். அப்சால் சொல்றதால வெடித்தலையும் நான் எடுத்துக்கொள்றேன். ஆனால் விலங்கு தான் சரியான விட, பட் வெடித்தலும் ஓகே. ரைட். பாட புத்தகத்துல இருக்கும், ஆமணக்கெல்லாம் இருக்கும். இந்த பாருங்க, வித்து பரம்பல். இந்த பாருங்க அப்சால், ஆமணக்கு பாருங்க, விலங்கு மூலம் தான் பரவும். ஆனால் உண்மையில அந்த காய்க்குள்ள வெடிச்சுதான் வெளியில வரும். வெடித்து பரவுறதாக இல்ல அப்சால், விலங்குதான். இருந்தாலும் உங்களுக்கு நான் இது யூனிட் எக்ஸாம்ன்றபடியால் நான் மார்க்ஸ் தரேன். அதே மாதிரி பாருங்க, இந்த பாருங்க, கமுகு, தென்னை, தாமரை எல்லாம் நீரின் மூலம். இதற்கு எருக்கு காற்றின் மூலம். ஓகே, அப்போ எருக்கு காற்று மூலம், தேங்காய் நீர் மூலம், புலிநகம் விலங்கு மூலம், ஆமணக்கு விலங்கு மூலம். இந்த 4ம் சரியா இருந்தா இதுக்கு எப்படி புள்ளி கொடுக்க போறேன்? 1 2 3 4 8 புள்ளிகள் வரணும். 6 தான் வந்திருக்காங்க இல்லையா? ஓகே, பாப்போம். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் அரை புள்ளிகள் வீதம் கொடுப்போம். அரை புள்ளிகள், அரை 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 எல்லாம் அரை புள்ளிகள். 4ம் சரியா இருந்தா உங்களுக்கு 2 புள்ளிகள் அந்த இடத்துல வந்து சேரும். இசைவாக்கம், எருக்கோட இசைவாக்கம் நிறைய எழுதலாம். பாரமற்றது. வசீகரணி என்ன எழுதி இருக்கிறீங்க? சார் காற்று மிதக்கக்கூடிய தன்மை காணப்படவில்லை. ஆமா, பாரம் குறைவு, காய்ந்திருக்கும். அதான் படத்தலுக்குரிய இசைவாக்கம் தான் என்ன கேக்குறாங்க. உலர்ந்தது, பாரம் குறைஞ்சது, உலர்ந்தது, மயிர்களை கொண்டது. முடி மாதிரி இருக்கும், பறக்க மயிர்கள் கொண்டிருக்கும். சரியா? பாரம் குறைவா இருக்கும், அல்லது உலர்ந்ததாக இருக்கும், அல்லது மயிர் கொண்டதாக இருக்கும். இதான் காற்று மூலம் பரவுறதுக்கான இசைவாக்கம். 1 புள்ளி. தேங்காய் நீரில் மிதக்கிறதுக்காக நார்களை கொண்டுள்ளது. நார் கொண்டுள்ளது. மிதத்தல்னு தந்திருக்கீங்க, எழுதிருக்கீங்களா? நான் இப்படி எழுதியிருக்கேன், நாற்பகுதியை கொண்டிருப்பதால் நீரில் மிதக்கக்கூடியது. ஓகே ஓகே, நாரை கொண்டது, காற்றடைக்கப்பட்டது. காற்று மிதத்தலுக்குரிய இசைவாக்கம்.
பரவாயில்ல. மிதக்கக்கூடிய பட்டை காணப்படுதல். மட்டை உள்ளதா? மட்டை உள்ளது, மிதக்கக்கூடிய மட்டை, மட்டை காணப்படுது. ஓகே, பரவாயில்ல. ஏன்னா அது கொஞ்சம் நீங்க சின்ன ஆளுனால பரவாயில்ல, மார்க்ஸ் கொஞ்சம் தருவோம். அப்சால், காற்றாலைகளா? காற்றறைகள் சார். புரியல, என்ன சொல்றீங்க? காற்றறைகள். காற்று அறைகளா? ஆமா சார். காற்று அடைக்கப்பட்டிருக்கு. காற்று அறைகள்னு சொல்றது இல்ல, அது நாங்க காற்று அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். சரி, பரவாயில்ல, ஒரு புள்ளி. புலிநகம், கொழுக்கிகள் இருக்கு, கொழுவிக்கொள்ளும். கொழுவிக்கொள்ளக்கூடிய தன்மை. கொழுவிக்கொள்ளக்கூடிய அல்லது உடலில் ஒட்டி கொள்ளக்கூடியது. கவர்ச்சிகரமாக காணப்படுது. இல்லம்மா, புலிநகம் கவர்ச்சிகரம் இல்ல. கொழுக்கி அல்லது வளைந்த என்ன சொல்றது, முட்கள், உடலில் ஒட்டிக்கொள்ளும் முட்களை கொண்டது. நகம் போன்றது. அதுதான் நகம் போன்றது. புலியின் நகம் போல கொக்கிகள் அல்லது முட்டைகள் போன்ற முட்கள் போன்ற அமைப்பு விலங்குகளின் உடலில் ஒட்டிக்கொள்ளும். ஓகே, ஒரு புள்ளி. ஆமணக்கு எப்படி இருக்கும்டா? வண்டுகளின் தோற்றத்தை பெறும். சின்ன பூச்சி மாதிரி இருக்கும் பார்க்க. விலங்கல்ல காய் வெடித்து வித்து தெரித்தல். அதான் என்னடா அப்சால், வெடித்துங்கிற முறை பிழை தானே. ஆமணக்கு விலங்கு மூலம் தானே பரவுது. சரியா? விலங்கு மூலம் பரவணும்டா. உண்மையில ஆமணக்கு எப்படின்னு கேட்டா, ஒரு பறவை பறந்து வரும்போது ஆமணக்கை பார்த்தா ஒரு பூச்சின்னு கவி கொள்ளும். பூச்சின்னு எடுத்துட்டு போய் சாப்பிட ட்ரை பண்ணும். சாப்பிட முடியாத பட்சத்துல போலி உருவம், வண்டு அல்லது பூச்சி போன்ற தோற்றம். விலங்கல்ல வண்டுகளின் தோற்றம். சிறிய சகலா என்ன கேக்குறீங்க? பூச்சிகள் போன்று சிறிய தோற்றம். அதானே சொல்றேம்மா, பூச்சிகளின் தோற்றம். வித்துக்கள் முதிர்ச்சி அடையும் போது இல்ல பில விட்டு உடம்புல ஒட்டிக்கொள்ளாத ஆமணக்கு. சோ ஒவ்வொரு இசைவாக்கத்துக்கும் ஒவ்வொரு புள்ளி. ஆக 4. வித்துக்கள் முதிர்ச்சி அடையும் போது கனி வெடித்து வித்துக்கள். ஜீனத், நீங்க மைக் ஆன் பண்ணி பேசணும். ஆஃப் பண்ணி பேசினா எனக்கு கேட்காது. வித்துக்கள் முதிர்ச்சி அடையும் போது. ஜீனத் எதுக்கு ஆன்சர் சொல்றீங்க? ஜீனத், எஸ் சார். நீங்க எந்த கேள்விக்கு விட சொல்றீங்க? ஆமணக்குக்கு ஜீனத் வெடித்துங்கிறதே பிழைதான். ஆமணக்கு விலங்கு மூலமாக பரவும். கொன்றுக்கு இசைவாக்கம். இப்படி வருமா சார்? வித்துக்கள் முதிர்ச்சி அடையும் போது வித்துக்கள் செதறும். அதாம்மா சொல்லிட்டேனே, ஆமணக்கு விலங்கு மூலம் பரவும். வெடித்து சிதறும்டா இப்படி நாங்க மார்க்ஸ் கொடுக்க போறோம். சரியா சீனத்? சீனத், வெடித்துதான் வரும் வெளியில, ஆனால் அதை கொண்டு போறது விலங்குகளாக இருக்கும். ஆக கவனிங்க, பரம்பல் அடையிற முறைக்கு அரை புள்ளிகள் வீதம் 2 வந்திருக்கும். இசைவாக்கம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளியா 4, மொத்தம் 6. பார்த்துக்கொள்ளுங்க, செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம். செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே சார். இனி சி பாட்டுக்கு போ. சி பாட்
ஓகே முடிச்சிடலாம் இல்லையா? ரைட் அடுங்க சி பாட்டுக்கு வாங்க. இந்தாங்க ரைட். சி பாட்டுல பாருங்க, படத்தில் காட்டப்பட்ட தாவர பகுதிகளை பெயரிடுக. இந்த பாருங்க ஏ பி சி. படம் வரைகிறதா சார்? இல்ல, படம் வரைகிறது இல்லையே, விட மட்டும்தானே எழுத போறோம். சரி சார். நீர் மேலே இனங்கண்ட தாவர பகுதிகள் ஒரு வித்திலை இருவித்திலை தாவரங்களில் காட்டும் வேறுபாடுகளை ஒப்பிடுக. அப்போ ஏ தண்டு ஒரு வித்திலை எப்படி இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி செய்யுங்க. என்கிட்ட உண்டுங்க காய், நல்ல ஒரு கேள்வி செய்யுங்க. ஓகே முடிஞ்சிட்டா? இல்ல சார், கொஞ்சம் டைம் ஓகே செய்யுங்க. இன்றைக்கு நாங்க கொஞ்சம் டிலே பண்ணி தானே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அதனால பரவாயில்லை. உங்களுக்கு 8க்கு தானே அடுத்த கிளாஸ் இருக்கு. 7:30 ஆகுது. ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்வோம் டைம். இன்னொன்று நியூ கமர்ஸையும் நாங்கள் வெல்கம் பண்ணணும் இன்றைக்கு. ஆகையால செய்யுங்க பாப்போம், செய்து முடிச்சிடும். கொஞ்சம் தானே இருக்கு பேப்பர், முடிச்சிட்டோம்னா நல்ல. அடுத்த கிளாஸ் புது பாடம் ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த முதலாவது கேள்வி செய்வோமா? பஹிமா ஓகே. படத்தில் காட்டப்பட்ட தாவர பகுதிகளை பெயரிடுக. ஏ வந்து தண்டு, இந்த இடத்துல எழுதுறேன் இல்லையா? தண்டு தண்டு. ஏ வந்து தண்டு ஒரு புள்ளி, ஒரு புள்ளி தண்டு ஒரு புள்ளி. பி வேர். ஆணிவேர். ஓ வேர் ஆணிவேர். ஓகே, வேரோ ஆணிவேரோ, வேரெண்டு போடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு புள்ளி. சி பூ, ஒரு புள்ளி. மொத்தம் 3 புள்ளிகள். ஓகே சார். தண்டு ஒரு வித்திலை தண்டு, கிளை இல்லை என்று எழுதலாம். கிளை, கிளை கொள்ளாத தண்டு. கிளை கொள்ளாது, கிளை இல்லை என்று எழுத. அன்னொன்றும் எழுத, அன்னொன்றும் இருக்கு. இருவித்திலை கிளை உண்டு, பிரான்ச். சார் எஸ் ஃபஹீமா.
சார் நான் போட்ட கிளைகள் அற்றதாக இருந்தால் ஒரு வித்திலை எனப்படும். கிளைகள் கொண்டதாக இருந்தால் இருவித்திலை என அழைக்கப்படும். வெரி குட், சரியான பதில். இன்னொன்று எழுதலாம். ஒரு வித்திலையோட தண்டு ஒரே தடிப்புடையது, ஒரே சைஸ்ல இருக்கும். தென்னை மரத்தை பாருங்க, கீழே இருந்து மேல வரைக்கும் சீரா இருக்கும். சீரான தடிப்பு, ஒரே தடிப்புன்னு சொல்றது அது. நாங்க சீரான தடிப்பு, அது நாங்க நீங்க சின்ன கிளாஸ்னால ஒரே தடிப்பு, ஒரே தடிப்பு, சீரான தடிப்பு. இதே இருவித்திலையோட தண்டு ஒரே தடிப்பு அல்ல, கீழே தடிப்பு கூடவும் மேல குறையும். நான் பிறகு புள்ளி சொல்றேன். 9 புள்ளிகள் தரணும். 9 புள்ளிகள் எப்படி தர போறேன்? 2 4 6. ஓகே வர. அதே மாதிரி வேர், ஒரு வித்திலையில நாரூறு வேர் அல்லது நார்வேர், நார்வேர் அல்லது நாரூறு வேர், நார்வேர் ஒரு நாரூறு வேர். இருவித்திலையில ஆணிவேர், ஆணிவேர் பக்கவேர், ஆணிவேர். பூக்கள் எழுதி இருக்கிறீங்களா? யாராவது எழுதி இருக்கிறீங்களா பூக்கள்? வசீகரணி, எஸ் சார். ஹாஜரா சொல்லுங்க, என்ன எழுதி இருக்கிறீங்க பூக்களுக்கு? சார் பூக்கும் தாவரம். பூக்கும் தாவரம். பூக்களுக்கு ஒரு வித்திலை 3 அல்லது 3 மடங்கா இருக்கும். வெரி குட். இருவித்திலை 4 அல்லது 4 மடங்காகவோ 5 அல்லது 5 மடங்காகவோ இருக்கும். ரைட், பிள்ளை நீங்க எழுதிக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய கிளாஸ்ல போய் படிக்க வேண்டியது. பூக்கள்ல, ஒரு வித்திலையில உள்ள பூக்கள்ல அள்ளிகள் 3 மடங்குல இருக்கும். இதழ்கள் 3, 6, 9 அப்படி அது சொல்லுவாங்க. 3 மடங்கு அல்லது முப்பாத்துன்னு சொல்லுவாங்க. முப்பாத்து எழுதி வைங்க, முப்பாத்து. நான் மார்க்ஸ் தாரன், இதுக்கு நான் மார்க்ஸ் தாரன். முப்பாத்து. இதே இருவித்திலையில 4 அல்லது 5 மடங்கு. இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இல்ல, இது கொஞ்சம் பெரிய கிளாஸ்ல இருக்க விஷயம், இருந்தாலும் பரவாயில்லை. அப்ப நான் மேல நீங்க எழுதினதுக்கு புள்ளிகள் தர்றேன். எப்படின்டா 9 புள்ளி தானே தரணும். 3 6 9 12 2 4 6 8. ஓகே, 2 புள்ளிகள் வீதம் போட்டுக்கொள்வோம். அதாவது தண்டுக்கு நீங்க 4 புள்ளிகளும் பாருங்க. 4 ஒரு வித்திலைக்கு 2, இருவித்திலைக்கு 2, நாரூறு வேருக்கு 2, ஆணி வேருக்கு 2, மொத்தம் 4 8 புள்ளிகள் தந்திருக்கிறேன். சரியா? கீழே இந்த கேள்வி நான் ஓப்பன், உங்களுக்கு மார்க்ஸ் இல்ல, அதை விட்டுட்டேன். என்ன நான் உங்களுக்கு சொல்லி தரல, அதனால இதுக்கு நான் ஃப்ரீ மார்க்ஸ் தரேன். சரியா? அப்போ இந்த தண்டு எழுதி இருந்தா 4 புள்ளி, வேருக்கானது எழுதியிருந்தா 4 புள்ளி, அப்போ 8 புள்ளி. செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இலைகள்ல குறிச்சு கேள்விக்கு மொத்தமாவே 8 புள்ளியா சார்? 8 9 தரணும், 8 தந்திருக்கேன். இந்த பேரிடுறதுக்கு 3 புள்ளி தந்திருக்கனே, இந்த இருக்கு. தண்டு வேர்பூ தனியா எழுதுறதுக்கு 3 புள்ளி. அது துண்டா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆஜரா சொல்லுங்க. சார், ஒரு வித்திலை தாவரம் சமாந்திர இலைகளை கொண்டது, இருவித்திலை தாவரம் வளையுறு நரம்புகளை கொண்டது தானே சார்? இல்லைங்கள, ஒரு வித்திலை தாவரம் சமாந்திர இலைகளை கொண்டது, இருவித்திலை தாவரம் வளையுறு நரம்புகளை கொண்டது தானே சார்? இலைகள் அடிப்படையில வேறுபடுத்தலவா? ஓ இங்க இலைகளின் தோற்றம் கேட்டிருக்காங்களா? ஹாஜரா கேட்டீங்க தானே கேள்வி? சார் ஹாஜரா இல்ல சார், தனுஷாந்தனியோ யாரோ சார். தனுஷாந்தனி என்னமா நீங்க கேட்டீங்க? ஒரு வித்திலை தாவரத்தின் இலைகள் சமாந்தர நரம்பை கொண்டவை.
இருவித்திரை இலைகள் வந்து வளையுறு நரம்பை கொண்டவை. சரி, பட் இங்க கேள்விய சம்பந்தமா கேட்கப்பட்டிருக்கா? தனுஷாந்தினி அப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்ன? டவுட் கேட்டுக்கிட்டீங்களா? கிளியராகி கேட்டுக்கொண்டீங்களா? அப்படியா? ஓகே. ஸோ கீழே கொஞ்சம் கேள்வி இருக்கு பிள்ளைகள். நேரம் 7:37 ஆகுது. உங்களுக்கு அடுத்த கிளாஸும் இருக்கு. இன்னும் நான் நினைக்கிறேன் டைம் ஒன்று எடுக்குமா இருக்கும் இல்லையா? என்ன வசிக்கிறேன், டைம் ஒன்று போகும் போல இல்லையா? ஆமா சார். அப்ப நாங்க இதுவரைக்கு எடுத்த புள்ளிகளை ஷேர் பண்ணுவோமா? செட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க போடுங்க, நான் டோட்டல் எவ்வளோன்னு பார்த்துக்கொள்ளுங்க. செட் பாக்ஸ்ல போடுங்க, உங்களோட செட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். இந்த இடத்துல 40 சரி 20 40 50 50 60 65 25 71 80 புள்ளிகள் மொத்தம் இருக்கு. மொத்தம் 80 புள்ளிகள். இன்னும் ஒரு 20 புள்ளிகளுக்கான கேள்வி இருக்கு. இருந்தாலும் பிள்ளைகள் நேரத்தை கணத்துல கொண்டு நான் நினைக்கிற மாதிரி 8 o'clock தாண்டும். சார் ஷரஃப் 75 சார். ஓ வெல் டன், சூப்பர். சார் ஃபஹீமா 76 சார். மைக் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் செட் பாக்ஸ்ல போடுங்கன்னு சொன்னேன். நீங்க செட் பாக்ஸ்ல போடுங்க, நான் ரீட் பண்றேன். உங்களோட மார்க்ஸ்களை டோட்டல் பண்ணி செட் பாக்ஸ்ல போடுங்க. சார் எனக்கு ஃபெஸ்டுக்குள்ள 8 கேள்வியை காட்சிங்களா? ஓ தரணும் அம்மா. இப்ப என்ன ப்ராப்ளம்டா, இப்ப நேரத்தை கணத்துல கொண்டு போகாது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன், உங்களோட குரூப்ல போட்டு விடுறேன் பேப்பரை. நீங்க செய்து எடுத்துட்டு வாங்க, அடுத்த கிளாஸ்ல மீதியை பார்ப்போம். சரியா? ஓகே சார். ஏண்டா டைம் காணாது. இப்போ 7:40 அந்த 8க்கு பின்னாடி செய்யும்போது உங்களுக்கு 8 காலாயிரும். இப்போ 8 காலானதுண்டா அங்கிட்டுக்கு உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்க முடியாம போயிடும். ஓகே பார்ப்போம். எங்கட ஃபஹிமா 76 வெரி குட். அப்சால் 78 எக்ஸலண்ட். யதுர்ஷன் 73 குட். வசீகரணி 78 வெரி வெரி குட். ஜீனத் ஃபர்ஹா 76 வெரி குட். மிதுன் 75 சூப்பர். சஹலா 76 தஷ்வின் 73. சன்சியா 80 போட்டிருக்கிறீங்களே. தக்ஷிதா 76 வெரி குட். சஹலா 80 of 80 குட். ஸ்ரிபிகா 79 வெரி குட். ஷராஃப் 75 குட். ஸோ அநேகமா நல்லபடியாக செய்திருக்கீங்க. நல்ல ஒரு பேப்பர் இது, உண்மையில நல்ல ஒரு எக்ஸலண்ட் பேப்பர் உண்டது. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருந்து அதை நாங்கள் செய்திருக்கலாம். பட் நேரத்தை கணக்கில் கொண்டு தான் நான் அதை நிறுத்த வேண்டியதாயிட்டு. ஸோ கொஞ்சம் இந்த இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கவங்க கொஞ்சம் மைக் ஒன் பண்ணுங்க ப்ளீஸ். த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சக்சஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க. ZTE யார் அது? ZTE உங்களோட பேர் என்ன? ஜெசுத்ரா சார். உங்களோட பேர் என்னம்மா? ஜெயசுத்ராவா? ஆமா சார். ஓகேம்மா, எங்க ஜாயின் பண்றீங்க? நுவரலியாவுல இருந்து சார். நுவரலியால குறிப்பா சொன்னா எந்த இடம்? அங்குராங்கெத்து. ஓகேம்மா. இன்றைக்கு கிளாஸ் என்ன மாதிரி? நாங்க இன்றைக்கு படிப்பிக்கல, ஒன்றும் டெஸ்ட் தான் நடந்தது. சார் கிளாஸ் முடிஞ்ச சார். கிளாஸ்ல லீவ் ஆகலாமா? ஓ நீங்க லீவ் ஆகலாம். சரா பாய். ZTE ஜெசுத்ரா உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு தாவரத்தின் இலிங்கமுறை இனப்பெருக்க உறுப்பு ஜெசுத்ரா நீங்க பேசுங்க. இன்றைக்கு உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு இன்றைக்கு? நல்லா தான் சார் இருந்தது. ஓகே ஜெசுத்ரா, நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து புது பாடமா ஆரம்பிப்போம். அதே மாதிரி சன்சியா நீங்க எங்க ஜாயின் பண்றீங்க? சார் மன்னார். ஓகேம்மா, உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் எப்படி பிரயோசனமா இருந்ததா? ஆனா முதல் 8 வினாக்கள் செய்ய. எஸ் சார். ஓகே, ஏண்டா நாங்க முதல் யூனிட் முடிச்சுட்டு இன்னைக்கு யூனிட் எக்ஸாம். இப்போ அடுத்த கிளாஸ் 2வது யூனிட் ஆரம்பிப்போம். நான் உங்களுக்கு குரூப்புக்கு பேப்பரை போட்டு விடுறேன், பேப்பரை செய்து எடுத்துருவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி முடிப்போம். சரியா சன்சிகா? ஓகே. ஸோ எங்களோட தஸ்வின் இடையில கேட்டா, தாவரத்தின் இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்கான பகுதி எது? பூ. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது கேட்க இருக்கிறீங்களா?
ஓகே அப்போ நாங்க ஓகே பக்கவேரில் உணவு சேமிக்கும் மரவள்ளி. ஓகே இப்போ நாங்க இதோட கிளாஸ் ஆஃப் பண்ணுவோம். எல்லாரும் குட் நைட், காட் பிளஸ் யூ. அடுத்த கிளாஸ்ல புதிய தகவலுடன் பாய் சந்திப்போம். தேங்க்யூ குட் சார் நைட். பாய் சார் குட் நைட். சார் பாய் சார் குட் நைட் சார் சார் உங்களோட பேர் என்ன சார்? எந்த பேர் என்ன? எந்த பேர் முன்னாடி இருக்குமே. எந்த பேர் ரமணன். ஓகே சார் தேங்க்யூ. ஓகே குட் நைட் பாய். 8 மணிக்கு அடுத்த கிளாஸ் ஜாயின்